இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி எமர்ஜென்சி கேட் ஓபன் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஃப்ளேம் சென்சார் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதுக்கு தேவையான காம்பனன்ட் ஒரு பிரெட் போர்டு, ஒரு மினி சர்வோ மோட்டார், ஒரு ஃப்ளேம் சென்சார், ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு, அப்புறம் ஜம்பர் வயர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் கனெக்ஷனுக்காக. இப்போ நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஆர்டினோ யூனோ போர்டில் 5 வோல்ட் பின்ல இருந்து ஒரு ரெட் கலர் வயர் எடுத்து பிரெட் போர்டோட பாசிட்டிவ் பின்ல கனெக்ட் பண்றோம். ஆர்டினோ யூனோ போர்டில் கிரவுண்டில் ஒரு வயர் எடுத்து பிரெட் போர்டோட நெகட்டிவ் பின்ல கனெக்ட் பண்றோம். இப்போ நம்ம ஃப்ளேம் சென்சாரை எடுத்துக்கலாம். இதில் 4 பின் இருக்கும். கிரவுண்டு, விசிசி, D0 அப்புறம் A0. ஓகே, நாம D0 பின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டிஜிட்டல் அவுட்புட் தான் எடுக்கிறோம். இப்போ நம்ம 3லேயுமே ஒரு வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ளேம் சென்சாரை பாசிட்டிவ் எடுத்து பிரெட் போர்டோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறோம். கிரவுண்டை நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறோம். D0 பின் எடுத்து ஆர்டினோ யூனோ போர்டில் செகண்ட் பின்ல கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம சர்வோ மோட்டர் எடுத்துக்கிறோம். சர்வோ மோட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்கும். ஸோ 3லேயும் நம்ம ஒரு வயரை கனெக்ட் பண்ணி ரெட் கலர் வயர் எடுத்து பிரெட் போர்டோட பாசிட்டிவ்லையும், பிளாக் கலர் வயர் எடுத்து பிரெட் போர்டோட நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணுறோம். சர்வோ மோட்டரோட அவுட்புட் பின் எடுத்து ஆர்டினோ யூனோ போர்டில் 9th பின்ல கனெக்ட் பண்ணுறோம். இதான் சர்க்யூட் டயக்ராம். சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம USB கேபிள் எடுத்து ஆர்டினோ யூனோ போர்டில் C டைப்பையும் அது ரெண்டான USB அண்ட் லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணுறோம். ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரோட லைப்ரரி நம்ம முதல்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்புறம் மை சர்வோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சென்சார் பின்ன செகண்டில் கொடுத்ததுனால அதை மென்ஷன் பண்ணுறோம். இனிஷியலாக சென்சாரோட ஸ்டேட்டை 0வாகவும் ஆங்கிளையும் 0வாகவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ வாட் செட்டப்ல பார்த்தீங்கன்னா 9th பின்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறத மென்ஷன் பண்ணுறோம். சென்சார் பின்ன இன்புட்டாக மென்ஷன் பண்ணிக்கிட்டு சீரியல் பிகின் கொடுத்து அதோட பாட் ரேட் 9600 செட் பண்ணிக்கிறோம். ஓகே, சர்வோ மோட்டர் டெஸ்டிங்காக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வாய்ட் லூப்குள்ள பார்த்தீங்கன்னா சென்சாரோட ஸ்டேட் அப்படின்ற ஒரு வேரியபிள் சென்சார் பின்ல இருந்து வர இன்புட்டை ரீட் பண்ணி வச்சுக்கிறோம். சர்வோட ஆங்கிளை ரைட் பண்றோம். அப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம். இதுல சென்சார் ஸ்டேட் லோவா இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு லூப்புக்குள்ள போறோம். அதுக்குள்ள ஃபார் லூப் எழுதியிருக்கிறோம். இதுல ஆங்கிளை இனிஷியலா 0ன்னு பண்ணி அது லெஸ் தென் 90 இருக்கிற வரைக்கும் ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறோம். டிலே வந்து ஒரு 100 கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் நாம எமர்ஜென்சி எக்ஸிட்ல எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் டிலே கொடுத்து அதுக்கப்புறம் டோரை நாம கொஞ்சம் கொஞ்சமா -10 டிகிரி 0 டிகிரி ஆகிற வரைக்கும் திரும்ப ரிவர்ஸ்ல க்ளோஸ் பண்ற மாதிரி எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். இங்கேயும் ஒரு 100 மில்லி செகண்ட் டிலே கொடுத்துருக்கிறோம். அவ்வளவுதான் ப்ரோக்ராம் அப்லோட் பண்றதுக்காக செலக்ட் அதர் போர்டு செக் பண்றோம். ஓகே, இதுல ஆர்டினோ யூனோ ஆல்ரெடி டிக் ஆயிருக்கு. COM3 USB போட்டு டிக் ஆயிருக்கு. ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ அப்லோட் கொடுக்குறோம். அப்லோடிங், டன் கம்பைலிங், டன் அப்லோடிங். அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ நாம ஒரு ஃப்ளேம் உருவாக்குறதுக்காக நாம ஒரு ஹீட்டை கொடுக்குறோம். இப்போ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. பர்டிகுலர் செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.